அதே மாதிரி இந்த என்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து மற்றொரு விஷயம், இப்போ நீங்கள் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பற்றி சொன்னனால அதை இன்னொரு வாட்டி கொஞ்சம் தெளிவுபடுத்தணும்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய பேருக்கு அந்த கிரேஸ் இருக்குது. ஏன்னா எல்லாருமே வந்து ஏஐ வந்து ஏதோ ஒரு பெரிய ஒரு மாயாஜாலத்தை கொண்டு வந்துடுச்சு அப்படின்னு நினைக்கிறாங்க. ஏஐ படிக்கிறது நல்ல விஷயம் தான், நீங்கள் சொன்ன மாதிரி வேல்யூ ஆடடாக கூட சேர்த்துக்கலாம், இன்டகிரேட்டடாக பண்ணிக்கலாம்னு சொல்கிறீங்க. ஆனால் இந்தியாவில் வந்து ஏஐ வந்து பெருசாக இன்னும் வளரலன்றது நீங்கள் சொல்லும் போது என்னால் புரிஞ்சுக்க முடியுது. கண்டிப்பாக சார். ஆனால் அதுக்கேற்ற ஃபேக்கல்ட்டி இருக்கா? முதல்ல சொல்லிக் கொடுக்கறதுக்கு ஆட்கள் இருக்காங்களா? எல்லாரும் நம்ம பார்த்து கற்றுக்க போகிறோம், அது வேறு விஷயம். ஏன்னா சாட் ஜிபிடிலாம் யார் சொல்லிக் கொடுத்தோம், நம்மளே தான் கற்றுக்குறோம். அதுமாதிரி நம்ம கற்றுக்க போகிறோம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் ஃபேக்கல்ட்டி முழுமையாக இல்லாமல் கல்லூரிகளால் முழுமையாக கொடுக்க முடியுமா? அந்த படிப்புக்கான ஒரு ஜஸ்டிஃபை பண்ண முடியுமா? இல்லை, கண்டிப்பாக அது பெரிய சரியான கேள்வி சார். இதோடைய அரசுக்கு, மத்திய அரசும் ஆகட்டும், மாநில அரசும் ஆகட்டும், யூனிவர்சிட்டிஸுக்கு, ஸ்டேட் கவர்மெண்ட் யூனிவர்சிட்டிஸ் ஆகட்டும், இவங்க எல்லாம் வந்து கண்டிப்பாக ஒரு ஃபேக்கல்ட்டி ட்ரைனிங் வந்து இன்றைக்கி தேவைப்படுது. இன்றைக்கி எப்படி நம்ம டீச்சர்ஸ் ட்ரைனிங் அப்படின்னு சொல்லி ஸ்கூலில் நம்ம எல்லாம் பண்ணுறோமோ, அது மாதிரி ஒரு மிகப்பெரிய லெவலில் வந்து பண்ண வேண்டிய சூழ்நிலை இருக்குது. அப்டேட்டட் நாலேஜ் வந்து ஷேர் பண்ண வேண்டிய நாளெல்லாம் கண்டிப்பாக இருக்குது. நான் ஒரு காலேஜையோ நான் டீச்சரோ குறை சொல்ல மாட்டேன்னா, அவங்களுக்கு வந்து அந்த சிலபஸ் ஃப்ரேம் பண்ணது தான் அவங்களுக்கு தெரியும். பட் இண்டஸ்ட்ரியோட எக்ஸ்பெக்டேஷன் ஜாஸ்தி ஆகும்போது தே ஹேவ் டு அப்டேட். அப்போ எங்கே அப்டேட் பண்ணுறதுக்கு வந்து ஃப்ரீயாக கிடைக்கிறதில்ல. அப்போது காலேஜ் ஹேஸ் டு ஸ்பெண்ட் மணி டு இன்வெஸ்ட் ஆன் த ஃபேக்கல்ட்டி. இதெல்லாம் பண்ணால் தான் நம்ம வந்து பண்ண முடியும். கண்டிப்பாக இன்றைக்கி இருக்கிற நல்ல ஃபேக்கல்ட்டிஸ் நிறைய பேர் இருக்காங்க சார். அவங்க வந்து கற்றுக்கணும்னு ஆசைப்பட்றாங்க. பட் எங்களால் இன்வெஸ்ட் பண்ண முடியல, எங்களுக்கு சம்பளமே பற்ற மாட்டேங்குது அப்படின்னு சொல்லும்போது, இப்போ உதாரணத்துக்கு நான் ஒன்று சொல்கிறேன் சார். இப்போ வந்து நீங்கள் ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் சொன்னீங்க. இப்போ டேட்டா பிரிக்ஸ்ன்னு நான் சொன்னேன் இல்லையா, சர்டிஃபிகேஷன் வெரி எக்ஸ்பென்சிவ், ஆல்மோஸ்ட் 2 to 3 lakhs. இப்போ உங்களை வருஷம் சம்பளமே 3 லட்சம், அதில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண 3 லட்சம்னா இன்வெஸ்ட் பண்ணுறது கஷ்டம் இல்லைங்களா? ஒன்று. இப்போ நீங்கள் பாருங்கள், இதில் எவ்வளோ ப்ராக்டிக்கல் ப்ராப்ளம் இருக்குது. நான் இது ஒரு காலேஜ் சொன்னால், சார் நான் 3 லட்சம் சொல்லி நான் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கான், 2 வருஷம் கழித்து அவன் போயிட்டான்னா நான் இன்னும் திரும்பி 3 லட்சம் இன்வெஸ்ட் பண்ண முடியுமான்னு கேட்குறாரு. ஸோ இது எல்லாமே வந்து ஒரு விக்ஸியஸ் சைக்கிள் தான் சார். அப்போது இதுக்கு வந்து ஒரு தீர்வு வந்து அரசு தான் வந்து கொண்டு வந்து கண்டிப்பாக ஒரு டீச்சர்ஸ் மேம்பாடுக்கு, டெக்னிக்கல் மேம்பாடுக்கு நிறைய விஷயங்கள் பண்ணால் தான் நம்மளுடைய மாணவர்களை வந்து ஃப்யூச்சரில் வந்து ஜாப் ஓரியன்டாக கிரியேட் பண்ண முடியும்னு சொல்கிறேன் நான். பல்கலைக்கழகம்லாம் கொண்டு வரப்போன்னு வாக்குறுதிலாம் கொடுக்குறாங்க, அதனால் இது முக்கியத்துவம் கொடுக்குறதான் இந்த கேள்வியை கேட்டேன். வெரி குட். அதே மாதிரி இன்னொரு சந்தேகம் என்னன்னா சார், இப்போ இன்ஜினியரிங் படிக்கிறாங்க, நிறைய மாணவர்கள் வராங்க. என்ஜினியரிங் படித்து நீ 10,000 15,000 சம்பளம் வாங்குறதுக்கு லைஃப் சயின்சஸ் ஆர்ட்ஸ் சயின்ஸ் படிச்சுட்டே நீ 15,000 20,000 சம்பளம் வாங்கலாமே அப்படின்ற பெற்றோர்கள் பலர் யோசிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அது சரியான ஒரு யோசனையா? இல்லை, கண்டிப்பாக சார். ஈவன் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தெர் ஆர் வெரி குட் ஆப்பர்ச்சுனிட்டி. ஃபார் எக்ஸாம்பிள் சார், நான் வந்து இன்றைக்கி சொன்னேன் சார், இன்னும் ஒரு 5 to 10 வருஷம் கழித்து த பிக்கஸ்ட் டிமாண்ட் வில் பி இன் டீச்சிங் ஃபேக்கல்ட்டி சார். இல்லை யாருமே இப்போ நீங்கள் நிறைய காலேஜ் நிறையா கலை அறிவியல்களில் பிஎஸ்சி மேக்ஸோ ஃபிசிக்ஸோ கெமிஸ்ட்ரி ஜாயின் பண்ணுறவங்க வந்து ரொம்ப கம்மியாயிடுச்சு. பட் வந்து அது பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு பிகாம் பக்கம் நிறையா வந்து கிரேஸ் இருக்குது. அப்போ வந்து நான் என்ன சொல்கிறேன், நீ வந்து உனக்கு டீச்சிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்கா, நீ ஜாயின் பண்ண தப்பு கிடையாது. அதுக்குன்னு இப்போ வந்து ஈவன் இப்போ நேஷனல் லெவலில் தெர் ஆர் எக்ஸாம்ஸ். என்ஐடி ட்ரிச்சில் தே ஹேவ் அ பிஎட் இன்டெகிரேட்டட் இப்போ நம்ம நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியில் தே ஹேவ் அ பிஎட் எடுத்துகிட்டு வராங்க. அந்த எக்ஸாம் எத்தனை பேர் எழுதுகிறாங்கன்னா கம்மி. நம்ம திருச்சிலே இருக்குது, நம்ம என்ஐடி ட்ரிச்சிலேயே. அதுவும் என்ஐடி ட்ரிச்சி இஸ் ஒன் ஆஃப். ஸோ வாய்ப்புகள்லாம் வந்து ஈவன் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் இருக்குது சார். இனிமேல் வந்து இப்போ ஒருத்தர் வந்து நீ பிஎஸ்சி பெட்டரா, பிகாம் பெட்டரா, இன்ஜினியரிங் பெட்டரா அப்படிங்கிற உங்கள்கிட்ட திறமை இருந்தால் யார் வேணால் கற்றுக்க முடியும். செல்ஃப் லேர்னிங் வந்து இஸ் அ பெஸ்ட்டு. அதாவது லேர்னிங், அதாவது என்கிட்ட வந்து ஒருத்தர் கேட்டார், ஒரு பையன், சார் விச் இஸ் த பெஸ்ட் ஸ்கில் வி நீட் டு லேர்ன். நான் என்ன சொன்னேன், லேர்னிங் ஹவு டு லேர்ன் இஸ் த பெஸ்ட் ஸ்கில் யூ நீட் டு லேர்ன் சொல்வேன். எப்படி கற்றுக்கிறதுங்கிறது ஒரு வித்தை இருக்குது. அந்த வித்தையை நீ கற்றுக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது. அது நீ ஆர்ட்ஸில் கூட படிக்கலாம். இன்றைக்கி வந்து நிறைய விஷயங்கள், இப்போ வந்து காமர்ஸ், எக்கனாமிக்ஸ் எல்லாத்துக்குமே வாய்ப்பு இருக்குது சார். பட் என்ன, நம்ம தாண்டி கொஞ்சம் பண்ணணும். இப்போ ஒரு காமர்ஸு, இப்போ நீங்கள் சொல்கிறீங்களே ஆர்ட்ஸில் காமர்ஸு, பிபிஏ, பிகாம், எக்கனாமிக்ஸ் இந்த மாதிரி படிக்கும்போது ஒரு ஸ்டூடெண்ட் ஹேஸ் டு லேர்ன் அபவுட் ஃபின்டெக்கு, ஹேஸ் டு லேர்ன் அபவுட் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கிங், ஹேஸ் டு லேர்ன் அபவுட் பிளாக் செயின், ஏஐ டூல்ஸ் ஃபார் ஃபினான்ஸ் இருக்குது. நான் நிறைய தடவை இந்த ஆர்ட்ஸ் காலேஜ் போய் கேட்பேன், இப்போ நீ ஃபினான்ஸ் எடுக்கணும்னு நினைக்கிறேன், என்னைக்காவது ஏஐ டூல்ஸ் ஃபார் ஃபினான்ஸ் கூகுளில் போய் போட்டு பாருங்கள், எவ்வளோ டூல்ஸ் இருக்குது. இந்த டூல்ஸை நீ யூஸ் பண்ணி பார்த்தியா, தெரியலங்கிறான். ஏஐ டூல்ஸ் ஃபார் அக்கௌண்டிங், எல்லாத்துக்கும் தெரிஞ்சது டேலி மட்டும்தான். ஏகப்பட்ட டூல்ஸ் ஏஐ டூல்ஸில் அக்கௌண்டிங்கில் வந்துருச்சு. அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேஷன்ஸ் ஆஃப் கம். இப்போ எஃப்ஆர்எம்னு வந்துருச்சு, ஃபினான்ஷியல் ரிஸ்க் மேனேஜர்.
சார் நான் சிஏ பாஸ் பண்ண முடியல, நான் அக்கௌண்டிங் சைடில் வரணுமா, பிஏடி பிஸ்னஸ் அக்கௌண்டிங் டாக்ஸேஷன். ஸோ இதெல்லாம் படித்தா சத்தியமாக சூப்பர் வாய்ப்பு நீங்கள் சொன்ன மாதிரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்லையும் இருக்குதுன்னு சொல்கிறேன் நான். அதாவது எந்த படிப்பு முக்கியம் இல்லை, எந்த படிப்பு படிச்சாலும் ஒழுங்கா படிக்கணும். வேல்யூ ஆடட் இஸ் இம்பார்ட்டன்ட். அதான் அதான் அப்டேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்டேஷன் சொல்லிருக்கீங்க.